முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் யாது? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடலாமா? பாஸ் வீடியோ ரொம்ப முக்கியமானது, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மதிய உணவு திட்டத்தின் புதிய பெயர் பிஎம் போஷன். ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான். பிஎம் போஷன்றது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இதற்கு அர்த்தம் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிதி கொடுப்பாங்க. இன்னொரு திட்டம் இருக்கு, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதுல 100% நிதி கொடுக்கிறது மத்திய அரசாங்கம் மட்டுமே. பிஎம் போஷன்ன்றது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இதுல 3 வகையான நிதி ஒதுக்கீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 60:40. இதுல 2 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய அரசாங்கம் 60% நிதி கொடுப்பாங்க, மாநில அரசு 40% நிதி கொடுக்கும். செகண்ட் கேட்டகரி மத்திய அரசு 60% நிதி கொடுப்பாங்க, எந்த யூனியன் பிரதேசத்துல சட்டமன்றங்கள் இருக்கோ, எடுத்துக்காட்டுக்கு புதுச்சேரியில இருக்கு, அப்ப அந்த அரசு 40% நிதி கொடுக்கணும். செகண்ட் டைப் 90:10. மத்திய அரசாங்கம் 90% நிதி கொடுப்பாங்க, ஹிமாலயன் ஸ்டேட்ஸும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் 10% நிதி கொடுப்பாங்க. அடுத்து மத்திய அரசாங்கம் 100% நிதி கொடுப்பாங்க. யாருக்கு? எந்த யூனியன் பிரதேசத்துல சட்டமன்றங்கள் கிடையாதோ, எடுத்துக்காட்டுக்கு லடாக். இதை நடைமுறைப்படுத்துறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இந்த பிஎம் போஷனுடைய நோக்கம் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவது, சேர்க்கையை அதிகப்படுத்துவது, சேர்ந்த குழந்தைகளை தக்க வச்சுக்கிறது, வருகையை அதிகப்படுத்துறது. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, பிஎம் போஷன். பாஸ் உங்களுக்கான கேள்வி, கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தவர்?